அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். மஃபூல் பிஹி என்பது இஸ்முன் மன்சூபன் நசுஜவிட்ட இஸ்மாக இருக்கும். வக்கா அலைஹி அதன் மீது நிகழும், அதாவது ஹியுடைய லமீர் இஸ்மு, அதன் மீது நிகழும். ஃபைலி செய்தவனின் செயல் அதன் மீது நிகழும். இதுதான் மஃபூல் பிஹி. ஏற்கனவே பாடம் நடத்துகிறப்ப ஹியுடைய லமீரை பற்றி சொல்லாமல் இருப்பேன், எதன் மீது அர்த்தம் வச்சுருப்பேன். அதனால் இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியதான இந்த ஹியுடைய லமீர் இந்த இஸ்மு. அடுத்தது இது இன்னாகிறது தஜ்ஜிமு ஜஜம் செய்யும். ஃபிலைனி ரெண்டு ஃபேலுக்கு ஜஜம் செய்யும். துஃபீது பயனளிக்கும். அன்ன ஹுசூல் அல் ஃபேலில் அவ்வளி முதலாவது ஃபயல் உண்டாகுவதாகிறது. சர்த்துன் சர்த்தாயிருக்கும். ஃபி ஹுசூல் ஃபேலி சானி ரெண்டாவது ஃபேல் உண்டாகுவதிலே சர்த்தாயிருக்கும் என்பதை பயனளிக்கும். அன்ன அர்ஃபு தைக்கிது. அன்னவுடைய இஸ்மு ஹுசூல, அன்னவுடைய ஹபர் சர்த்துன். இது சேர்த்து சொல்கிறப்ப மொத்தமாக வாக்கியம் அமைக்கிறப்ப அது சரியாக சொல்லாத மாதிரி இருக்குது. இது தெரிஞ்சு இந்த ஏறாவது தெரிஞ்சால் அவங்களுக்கு பாடம் புரியும். அன்ன அர்ஃபு தைக்கிது. உசூல் அன்னவுடைய இஸ்மு, சர்த்துன் அன்னுடைய ஹபர். அதுக்கு தகுந்த அர்த்தம் வச்சுங்க. அடுத்தது அந்நேத்து மௌசூஃப் சிஃபத்து, நேத்து மனூத்து, அதாவது வர்ணனை. ஹாதா இதுவாகிறது. கிதாபுன் முஃபீதுன் ஒரு பயனுள்ள புஸ்தகம். கிதாபு, முஃபீதுனா பயனுள்ள புஸ்தகம். கரவுத்து நான் படித்தேன். கிதாபன் முஃபீதன் ஒரு பயனுள்ள புஸ்தகத்தை நான் படித்தேன். நலர்த்து நான் பார்த்தேன். ஃபி கிதாபி முஃபீதின் ஒரு பயனுள்ள புஸ்தகத்திலே நான் பார்த்தேன். ஹாதா இதுவாகிறது. மைதானுன் ஃபசீஹுன் விசாலமான மைதானமாக இருக்கும், அதாவது பெரிய மைதானமாக இருக்கும். ராயத்து நான் பார்த்தேன். மைதானன் ஃபசீகன் பெரிய மைதானத்தை நான் பார்த்தேன். ஜரைத்து நான் நடந்தேன். ஃபி மைதானின் ஃபசீகின் பெரிய மைதானத்திலே நான் நடந்தேன். ஃபத்தஹத்து வர்தத்து ஜமீலத்து அழகான ரோஜா மலர்ந்திருக்கிறது. கதஃப்து நான் பறித்தேன். வர்தத்துல் ஜமீலத்தை அழகான ரோஜாவை நான் பறித்தேன். நலர்த்து நான் பார்த்தேன். இலா வர்தத்தில் ஜமீலத்தி அழகான ரோஜாவை நான் பார்த்தேன். ஹாதா முபத்ததா கிதாபுன் மௌசூஃபு முஃபீதுன் சிஃபத்து, இல்லாட்டி கிதாபுன் மனூத்து முஃபீது நேத்து. இது மௌசூஃப் சிஃபத்துன்னு சொல்லியே பழக்கமானனால அதுதான் ஈஸியாக இருக்குது. மற்ற ரெண்டு ஒன்று தான். கரவுத்து ஃபேலமிர் ஃபாயிலு, கிதாபுன் மஃபூல் பி மன்சூபு மௌசூஃபு முஃபீதன் சிஃபத்து. நலர்த்து ஃபேலமிர் ஃபாயிலு ஃபி ஜாரு கிதாபுன் மஜ்ரூர் மௌசூஃபு முஃபீதின் சிஃபத்து. ஹாதா முபத்ததா மைதானுன் ஹபர் மௌசூஃபு ஃபசீகுன் சிஃபத்து. ராயத்து ஃபேலமிர் ஃபாயிலு மைதானன் மௌசூஃபு மஃபூல் பி மன்சூபு மௌசூஃபு ஃபசீகன் சிஃபத்து. ஜரைத்து ஃபேலமிர் ஃபாயிலு ஃபி ஜாரு மைதானி மஜ்ரூர் மௌசூஃபு ஃபசீகன் சிஃபத்து. தஃபத்தஹத்து ஃபேலு வர்தத்து ஃபாயில் மௌசூஃபு ஜமீலத்து சிஃபத்து. கதஃப்து ஃபேலமிர் ஃபாயிலு வர்தத்த மஃபூல் பிஹி மன்சூபு முலாஃப் மௌசூஃபு ஜமீலத்து சிஃபத்து. நலர்த்து ஃபேலமிர் ஃபாயிலு இலா ஜாரு வர்தத்தி மஜ்ரூர் முலாஃப் மஜ்ரூரு மௌசூஃபு ஜமீலத்தி சிஃபத்து. காய்தா நேத்தாகிறது, அதாவது மௌசூஃப் ஆகிறது, சிஃபத்தாகிறது. லஃப்லுன் அது ஒரு லஃப்லாக இருக்கும். எதுல்லு அறிவிக்கும். அலா சிஃபத்தின் ஒரு தன்மையின் மீது அறிவிக்கும். ஃபி இஸ்மின் கப்லிஹி தனக்கு முன்னால் உள்ள ஒரு தன்மையின் மீது அது அறிவிக்கும். ஒய் சம்மா சொல்லப்படும். இஸ்முல் மௌசூஃபான இஸ்முக்கு சொல்லப்படும். மனூத் அது மனூத் என்று சொல்லப்படும். மௌசூஃப் சிஃபத்துக்கு இன்னொரு பேர் இருக்குது, நேத்து மனூத்து. அப்போ இது நேத்து, இது மனூத்து. வேறு மாதிரி சொல்லணும்னா இது மௌசூஃபு, இது சிஃபத்து, இது மௌசூஃபு.
வர்ணிக்கப்பட்டது, வர்ணிக்க பயன்படுத்துகிற வாசகம், வர்ணிக்கக்கூடியது. தான் இங்கே என்ன சொல்கிற வராங்கன்னா, நேத்து இதுதான் இதுதான் நேத்து எல்லாத்துலேயும் முஃபீதுன் முஃபீதன் முஃபீதன், ஜமீலத்துன் ஜமீலத்தன் ஜமீலத்தின், இதுதான் நேத்து. நேத்து என்பது லஃப்லுன், அது ஒரு லஃப்லாக இருக்கும். எதுல்லு, இது அறிவிக்கும். அலா சிஃபத்தின், ஒரு தன்மையின் மீது, தன்மை வர்ணனை, அது ஒரு தன்மையின் மீது, அந்த கேரக்டர் ஒரு தன்மையின் மீது அறிவிக்கும். ஃபி இஸ்மின் கபுலுஹு, அதற்கு முன்னால் உள்ள இஸ்மிலே, இதற்கு முன்னால் உள்ள இஸ்மு இருக்குங்கள, கிதாபன் கிதாபன் வர்தத்தை, அதற்கு முன்னால் உள்ள இஸ்மிலே உள்ள ஒரு தன்மையின் மீது அறிவிக்கும். யுசம்மல் இஸ்முல் மௌசூஃபு, வர்ணிக்கப்பட்ட இஸ்முக்கு சொல்லப்படும். அதாவது இந்த வர்ணிக்கப்பட்ட இஸ்மு இதுதான், வர்ணிக்கிற வார்த்தை இது, வர்ணிக்கப்பட்ட இந்த இஸ்முக்கு சொல்லப்படும். மனுஊத்தன், இதற்கு மனுஊத் என்று சொல்லப்படும் அப்படிங்கிறாங்க. அதாவது வர்ணனை, பயனுள்ள புஸ்தகம், பெரிய மைதானம், வர்தத்துல் ஜமி, அழகான ரோஜா, இப்படி வர்ணிக்கிறதுக்கு பேர் தான். வர்ணிக்க பயன்படுத்தும் வார்த்தை சிஃபத்து, நேத்து. எதை வர்ணிக்கிறோமோ அதுக்கு மௌசூஃபு இல்லாட்டி மனுஊத்து அப்படின்னு பேர். நான் சொன்ன யாராவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். நேத்து, நேத்து என்பது எத்துப நேத்தாகிறது, எத்துபவு தொடரும், மனுஊத்து, எத்துபவுல் மனுஊத்த, ஒரு நிமிஷம், எத்துபவு தொடரும், மனுஊத்த, மனுஊத்தை தொடரும். ஃபி ரஃபஇஹி நசபிஹி வ ஜர்ரிஹி, ரஃபுடைய விஷயத்திலையும் நசபுடைய விஷயத்திலையும் ஜருடைய விஷயத்திலையும் நேத்து, இந்த நேத்து மனுவத்தை தொடரும். ஃபசீகுன், நேத்து மைதானு மனுவுத்து, இந்த நேத்து மனுவத்தை தொடரும். அப்போ இதுக்கு என்ன ஏராப் வருதோ, மனுவத்துக்கு என்ன ஏராப் வருதோ அதே ஏராப் தான் நேரத்தில் வரும். அதான் எல்லாத்துலேயும் வந்திருக்கு. மனுவத்துக்கு இது மனுவத்து, இதுக்கு என்ன ஏராப் வருதோ அந்த ஏராப் தான் இங்கே வரும் அப்படிங்கிறது 24வது காயிதாவுடைய அர்த்தம். மனுவத்துக்கு ரஃபோ இருந்தால் நேத்துக்கும் ரஃபோ இருக்கும். மனுவத்துக்கு நசபு இருந்தால் நேத்துக்கும் நசபு இருக்கும். மனுவத்துக்கு ஜர் இருந்தால் நேத்துக்கும் ஜர் இருக்கும்.